கைத்தறி கொடுத்து அவங்களை வந்து வரவேற்கலாம். So ladies and gentlemen, it's time for us to honor and first welcome Ms. Shreya Anish, BSc third year, the gold medalist, ITA Culinary. She is being medaled by our chief guest, Vice Chancellor, Awadappa University, Karaikuri. Thank you. இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான பொன்னெழுத்துக்கள் செய்யப்பட வேண்டிய நாள். ஏன் அப்படின்னு கேட்டால், அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் நேரடியாக வந்து இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க தாரகைகளான ஸ்ரேயா அனீஷ் மற்றும் அமிர்தா மாணவிகளை நம்மளுடைய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக துணைவேந்தர் நேரடியாக வந்து வாழ்த்தினாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான மூமெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்ரி 4 years வந்து ஜெர்மனியில் கல்லூரி ஒழுங்கு நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ வருஷமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 வருஷமாக நடக்குது. இது வரைக்குமே யாருமே தங்கப்பதக்கம் வென்றதில்லை இந்தியாவுக்காக. முதல் முறையாக இந்த வருஷம் நம்மளுடைய மாணவர்கள் மாணவிகள் 3 தங்கப்பதக்கத்தை வென்றாங்க. அதில் ஒருத்தவங்க ஸ்ரேயா அனீஷ். ஸோ இந்தியாவுக்கே முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க தாரகை நம்ம சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக நடந்த 27 வருஷத்துக்கு அப்புறம் துபாயில் நடந்த கல்னரி ஒலிம்பிக்கில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக ஸ்ரேயா அனீஷ் ஒரு கோல்டு மெடல், அமிர்தா ஒரு கோல்டு மெடல். ஸோ இந்தியாவுக்கே இதுவரைக்கும் யாருமே வாங்காத தங்கப்பதக்கங்களை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா உலக நாடுகளையும் கல்னரி ஒலிம்பிக்கில் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. இதன் மூலம் நம்மளுடைய சென்னை சமுதாயோடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்சுக்க முடியும். எங்களுடைய பெரிய சந்தோஷமாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட் அலுமினி ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும். இது வரைக்கும் 25,000 ஸ்டூடெண்ட்டை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான அலுமினி ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனமாக சென்னை சமுதாயம் இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சென்னை சமுதா இது வந்து மிகச்சிறப்பாக செயல்படுது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அமிர்தாவில் 100% வேலைவாய்ப்பு அவங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்குது. அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதில் படிக்கிற அந்த மாணவர்கள் ஒரு மிகச்சிறந்த பரிசுகளெல்லாம் பெறுறாங்க. இப்போ வந்து அந்த கல்னரி என்று கூறக்கூடிய அந்த சிறப்பான ஒரு விஷயத்தில் சென்னை அமிர்தாவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 124 வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கோல்டு மெடல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் மாணவிகளோட செயல்பாடு மட்டும் கிடையாது, அதற்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறதுக்கு முக்கியமாக அதோடைய சேர்மன் இப்போ பூமினா இவர்கள் எல்லாம் முக்கிய காரணமாக இருக்கப்பட்டு தான் இன்னைக்கு ஸ்ரேயாங்கிற அந்த ஒரு மாணவி, அமிர்தாங்கிற ஒரு மாணவி பல தங்க பதக்கங்களே வந்து வந்திருக்காங்க. ஜெர்மனியில் போயிட்டு ஒரு பதக்கங்கள் பெற்று வருவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என் பேர் ஸ்ரேயா. நான் சென்னை சமுதாயில் போய் பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நான் என் ஊர் வந்து கேரளா. நான் 12th வரைக்கும் அங்கே தான் படிச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சமுதாயம் சூஸ் பண்ணும்போது எனக்கு நிறையா டிமோட்டிவேஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ நான் அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் நான் 12th படிக்கும்போது எனக்கு ஒரு 1100 மார்க்ஸ் இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க டாக்டர், என்ஜினியர் அந்த மாதிரி எல்லாம் கோர்ஸ் இப்போ படிக்கலாம், எதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க. ஈவன் என் வீட்டில் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு இருந்தாலும் டாக்டர்
அந்த மாதிரி இதுலதான் போகணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா நான் வந்து இல்ல, எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும் அப்படி ஒரு பிடிவாதம் கொடுத்து சென்னை சம்பளத்தால தான் நான் படிப்பேன் அப்படி வந்து சேர்ந்தது. சேரும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பத்தி. வந்த பிறகு எனக்கு பத்தி கார்விங் அந்த கோர்ஸ் இருக்கு. என்னோட கோச் கார்விங் கார்த்திக் அவங்களோட கார்விங் பார்த்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்பதான் நான் கார்விங்ல போய் ஜாயின் பண்றது. அப்பதான் காலேஜுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க, நம்மளும் போகலாம். அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல்ஸ்லயா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அங்க எல்லாமே நான் வந்து பிரான்ஸ் அந்த மாதிரி மெடல்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மலேசியால நான் வின் பண்றது. மலேசியாவே எனக்கு ஒரு பிரான்ஸ் மெடல் தான். அதுக்கப்புறம் செஃப் வந்து எங்கிட்ட உள்ள மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் இருக்கு, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் கண்டிப்பா. இது வந்து நம்மளோட சேர்மன் சாரோட பல வருஷ கனவு, நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்து எல்லாத்துலயும் பிரான்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம், நான் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சொன்னா இல்லை அவனால முடியும், உன்னோட கோல் செட்டு மேலே போய் நீ கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அப்போ என் மைண்ட்ல இருக்கிறது ஜெர்மனி அந்த கண்ட்ரிக்கு போனோம்னா எவ்வளவு செலவெல்லாம் ஆகும். வீட்டுல சொன்னாங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அவங்கள எதிர்த்துலாம் இந்த காலேஜ் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ சொல்லும்போது காலேஜ்ல வந்து என்ன பண்ணுவோம், நீ பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணுங்க, செலவு பத்தி எல்லாம் யோசிக்காதீங்கன்னு தான் அவங்க சொன்னது. எங்களோட செலவு ஃபுல்லாமே சென்னை சமர்தா தான், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்து சென்னை சமர்தா மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். என் பேர் அமிர்தா. நான் இப்போ சென்னை சமர்தாவில் பிஎஸ்சி 3rd இயர் படிச்சிருக்கேன். என் ஊர் வந்து கேரளா எர்ணாகுளம் தான். நான் 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஃபர்ஸ்டெல்லாம் இப்போ இப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிக்கணும் அந்த ஆசைப்பட்டதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படிதான் நெகட்டிவ்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்தது. வீட்டில் இருந்தாலும் ஊர்லேயும் எல்லாரும் நெகட்டிவ் தான். இல்லை உனக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம்ல, ஐடி ஃபீல்டுக்கெல்லாம் போகலாம்ல, எதுக்கு நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறேன்னு தான் எல்லாருமே வந்து கேட்டது. ஆனால் எனக்கு என்ன குக்கிங் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே குக்கிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்கிறது என்னன்னா குக்கிங் ஒன்லி, அது மட்டும்தான். சென்னை சம்பாவில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், அது மாதிரி எஃப்என்பி சர்வீஸ் அது எல்லாமே இருக்குன்னு தெரியுறது வந்து இப்போ சென்னை சம்பாவில் வந்துதான். அதுக்கப்புறம் நான் கார்விங் பார்த்தேன், என் சொத்தோட கார்விங் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், வெஜ் கார்விங் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணி அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கார்விங் பண்ணது சென்னை சம்பாவில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தது. அது இல்லாமல் காம்படிஷனாக இருந்தாலும் சென்னை சம்பாவில் சீனியர்ஸ் எல்லாம் போய் அவரோட ஃபோட்டோஸ், அப்போ நானும் நினைச்சேன் இல்லை எங்களுக்கும் போக முடியுமா, இதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களோட எங்களுக்கு காலேஜில் வருங்க ஆர்ட்ஸ்லாம் சீனியர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு. அப்படி அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மா கிட்டெல்லாம் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோடதும் வருமா. அதுக்கப்புறம் இப்போ என் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் என்னை பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுவேன். அதுக்கு சென்னை சமூக ஃபேமிலி கிட்ட தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் இப்போ ரொம்ப ப்ரௌடாக இங்கே நிற்கிறேன்னா கார்த்திக் சார் இருந்தாலும் என் ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாலும் எஸ்பெஷலி பூமிநாதன் சார் நான் மெடல் அடிச்சதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து என்கிட்ட நல்லா பேசி இதெல்லாம் ஒரு இமேஜினரி லைஃப் சார் இது எல்லாரும் பற்றியும் கேட்டுக்கிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக என் பொறுப்பே ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.